ராஜு, நீயும் சுமதியும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாலுவை உங்களால மறக்கவே முடியாது. இந்த வீடே சோகமா இருக்கு. நீயும் சுமதியும் பெங்களூர் புறப்பட்டு போங்க. பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ் வித்தாவது உங்க பாக்கியை செட்டில் பண்ணிடுறேன். வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட? நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன கோவப்படாதம்மா ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமையை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். கொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான். ரிப்பேர் பண்ணிட்டான்பா. துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான். வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் 1க்கு 2 பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அத வரா. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க. நன் தங்கி அடி. தம்பி, சாவியை எடு. என்ன ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாயை மலடுன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்றது. உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற. கண்ணா அண்ணா. ரஜினி ஸ்டைலுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். நின்னானு பரவாயில்லைங்க, சோர்ந்துட்டாரு. இவர் நம்பினா அவ்வளவுதான். மா சரியான அடி.
சங்கரை ஏன் அடிக்கலன்னு இன்னொரு நாள் சொல்றேன். ஆமா கிழிச்ச. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க வேலையை பாருங்க. அண்ணி, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரே ஏசி போட்ட மாதிரி குளு குளுன்னு இல்ல. உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு. நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. ராஜு, உங்க அண்ணனுக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தது. இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேற்றுப்பா. அது மட்டும் இல்ல, நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீ நேத்து அண்ணனை பார்த்தேன். என்னது? வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு. அண்ணி, மறுபடியும் நிஜமாவே அண்ணன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத. சாப்பிடு ராஜு. சங்கர், சங்கர், யார் பாரு? பார்த்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா, பாத்தியா? நாம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. ஆ. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் என்ன ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்ணி போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன்? கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க.